வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். இந்த ஏற்றின் பிரகாரம் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் அதாவது இன்று சன்னியாசிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டா எண்ணிடம் 3, 6, 9, 4 இதெல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. சன்னியாசிங்க என்பது பொதுவாகவே ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது. அந்த சன்னியாசியுடைய விதி 4. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அப்போ ஆண்களுக்கு 4ஆம் இடம் சன்னியாசி வேடத்தை, சன்னியாசி என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. மனைவியை இழந்தவன் சன்னியாசி. அதுதான் சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடம். அது ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது, பெண்களுக்கு அல்ல. அப்போ சன்னியாசி 4ஆம் இடம். மனைவியை இழந்தவர் சன்னியாசி. மனைவியை இழந்தவர் சன்னியாசி ஆவார். அது பித்தன்னு சொல்லலாம். அதனால் சன்னியாசிக்கு 4 எழுத்து. அதனுடைய விதி என்பது 4. 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் ஆட்டு மாட்டு இருக்கிறாங்க அவ்வளோ சொல்லணும். அதனால் வந்து 4ஆம் இடம் மனைவியை இழந்தவர் சன்னியாசி. அந்த பெண்களுக்கு சொன்னேன், இன்று ஆண்களுக்கு சொல்கின்றேன். அடுத்தபடியாக வந்து பித்தன் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டா எண்கிறது 1, 4, 7, 6 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பித்தன் 9ஆம் இடம். அதனால் பித்தன் என்ற ஒரு வார்த்தை 9ஆம் இடமாகிறார். பிதா பாக்கியஸ்தானம். நல்லவர்களுக்கு அது இல்லை, கெட்டவர்களுக்கு பித்து பிடிச்ச பயன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பித்தன் என்ற ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தைகள். அது நல்ல ஒரு சிறந்த வார்த்தை. ஆனாலும் வந்து பித்தன் 9ஆம் இடம். ஆனால் சன்னியாசி 4ஆம் இடம். பித்தன் 9ஆம் இடம் பிது பாக்கியாதிபதி. அதுவே அப்பன் வீட்டையும் சொல்லலாம் அந்த இடத்த. அப்போ சன்னியாசி என்ற ஒரு வார்த்தை ஆண்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. திருமணம் ஆனவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. வெற்றிலாம் இருக்குது, சுகம்லாம் சுகஸ்தானம்லாம் உண்டு. ஆனாலும் வந்து சன்னியாசி என்பது ஆண்களுக்கு, மனைவியை இழந்தவர்களுக்கு சன்னியாசி. நிறைய பேர் மனைவியை விட்டவர்கள், மனைவியை இழந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் மன வருத்தத்தில் பிச்சை எடுக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது சன்னியாசி என்ற ஒரு வார்த்தையில். அடுத்ததாக வந்து அடுத்த வார்த்தை நலம். நலத்துக்கு இன்னும் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. நலத்துக்கு விதியின் 1. 4ஆம் இடம் 1ஆம் இடம். அந்த 1ஆம் இடம் வந்து சிறந்த பலனாக இருப்பதால் 1ஆம் இடம் அது ஜென்ம லக்கணம், உயிர். அதான் நலம். நலமும் உயிரும் 1. அப்போது நமக்கு வந்து நலம் இருந்தால்தான் உயிர் இருக்கும். நலம் இல்லையல் உயிர் இல்லை. அதான் நலம் 1ஆம் இடம். அடுத்ததாக வந்து சிறுவருக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 4, 1, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ சிறுவருடைய விதி எண் 1. அப்போ சிறுவர்னால் 1லிருந்து தான் 100 வயசு, 120 வயசு, 150 வயசு வரை சொல்கிறோம், 80 வயசு வரைக்கும் சொல்கிறோம். 120 வயசு என்பது ஒரு தசான ஒரு சூரிய 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. இப்படி இதெல்லாம் கூட்டாங்க 120. இந்த கிரகங்கள் 120. இதுதான் 120 வயசுங்கிறது. பாதிங்கிறது 60 வயசு. ஆனால் சிறுவருக்கு வந்து 1ஆம் இடம். ஒரு வயது 1லிருந்து தான் 120க்கு செல்லும், 120 வரை முடிகிறது. அதனால் வந்து சிறுவருடைய விதியின் 1. பாடும். அந்த 1ஆம் இடம் தான் நம்மளை வந்து நம்மளை பாட வைக்கிறது, தூண்ட வைக்கிறது எல்லாம் 1ஆம் இடம் தான். பாடும் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 7, 5, 7 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. பாடுவது 1ஆம் இடம். எழுதுவதும் 1ஆம் இடம் தான்.
எழுதும் 4 வார்த்தை அந்த வார்த்தைக்கு 4 எழுத்து 4 8 9 7 இதெல்லாம் கூட்டாக்க 28. அதோடைய விதி என்பது 1. அப்போது எழுதுவதும் 1ஆம் இடம், பாடுவது 1ஆம் இடம், எல்லாமே 1ஆம் இடம். அதனால் நலம் 1ஆம் இடம். இன்றைய பதிவு அற்புதமான பதிவுகள். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படை. எவ்வளோ வார்த்தையெல்லாம் நமக்கு சோதிடத்தை பலன் சொல்ல கிடையாது. சோதிடர்கள்லாம் அது இதுன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏட்டில் எழுதப்பட்டது சத்துரு 6ஆம் இடம், சுகம் 4ஆம் இடம், அழகு 1ஆம் இடம், திருசனம் 5ஆம் இடம், கடங்கரகரங்க 6ஆம் இடம், களத்திர சாணம் 7ஆம் இடம், ஆயுள் சாணம் 8ஆம் இடம். இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒழிய அதில் வார்த்தை ஒவ்வொரு சாணத்துக்கும் நிறையா வார்த்தைகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தினாக்கா சோதிடம் ரொம்ப சரியான பதிலே போகும். ஆனால் அதான் சன்னியாசியுடைய விதியின் 4. மனைவியை இழந்தவர்கள் சன்னியாசி. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.